தகுதி வழங்கவில்லை, சிலருக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் ஒத்துக்கொண்டார்கள். அதே மாதிரி இன்னொன்னு ஒத்துக்கொண்டார்கள், ஒருவருக்கு வழங்கப்பட்டது அனைவருக்கும் வழங்கப்பட்டதுக்கு ஆதாரம் ஆகாது அப்படின்னு ஒத்துக்கொண்டார்கள். அப்ப அந்த ஒத்துக்கொண்ட அடிப்படையில இந்த தலைப்பை அவங்க நிறுவுவதா இருந்தா என்ன செய்யணும், இன்னென்ன ஆற்றலை இன்னென்ன அளவுக்கு இன்னென்ன ஆளுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கான்னு காட்டணுமா இல்லையா? அப்படி ஒரு ஆதாரம் இல்லைன்னா இவருக்கு இன்னது இருக்குன்னு எப்படி நீங்க நம்புனீங்க? சாவுல மீதுன்னு கூப்பிடுறீங்க, நான் சொல்றது விளங்கும், எதை வச்சு நம்புறீங்க? நான் ஒரு ஆள் பேசுறது இல்ல, யார் பேசினாலும் விளங்கும் நம்புறீங்களே, அது எதை வச்சு நம்புறீங்க? எங்க இருந்து பேசினாலும் விளங்கும்ங்கிறீங்களா? அப்படின்னா அதுக்கு ஒரு ஆதாரம் காட்டணுமா இல்லையா? அந்த மாதிரி அல்லாஹ் கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு அப்ப நீ என்ன காட்டணும்? அப்ப எல்லாரும் ஒரே மாதிரி கொடுக்கப்பட்டாங்கன்னு சொன்னா அதுக்கு ஆதாரம் காட்டணும். வித்தியாசம் கேட்க மாட்டோம். நீங்க ஒரே மாதிரின்னு சொல்லல, ஒவ்வொருத்தரும் தராதரத்துக்கு தகுந்தவாறு ஒருத்தருக்கு எல்லாம் கூட கொடுப்பான், ஒருத்தருக்கு குறைய கொடுப்பான், எல்லைகள் வித்தியாசப்படும் சொல்லிட்டீங்க. அப்படி பாத்தீங்கன்னா நீங்க என்ன செஞ்சிருக்கணும், அந்த மாதிரி எல்லைகளை போட்டு காட்டணுமா இல்லையா? அது ஒண்ணுமே காட்டல. அப்ப இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் நீங்க 2 நாள் திருப்பி கேட்டோமே, ஆமா அவளியா கேட்பாங்க, இந்த அளவு கேட்பாங்க, இந்த இருக்கு ஆதாரம். இந்த அவளியா இந்த அளவு கேட்பாரு, இந்த இருக்கு ஆதாரம். இந்த நபி இந்த அளவு கேட்பாரு, இந்த இருக்கு ஆதாரம். அந்த அவளியா அந்த அளவு கேட்பாரு, சாதாரண சாலிகான மக்கள் இந்த அளவு கேட்பாங்க. இப்படின்னு ஒண்ணுக்கு ஒரு ஆதாரத்தை எடுத்து போட்டீங்கன்னா எதுக்கு விவாதம் இருக்குங்க? ஒரு செகண்ட்ல எல்லாம் முடிஞ்சு போயிருமா இல்லையா? அதை வந்து அடுத்து அல்லாஹ் கொடுத்துருக்காண்டீங்க. அல்லாஹ் கொடுத்துருக்கான்னு சொன்னா ஆதாரம் இல்லாம இப்படி கொடுத்துருக்கான்னு சொல்றீங்க. இந்த தன்மையை அனைத்தையும் கேட்கிற தன்மை அல்லாஹ் கொடுத்துருக்கான்னு சொன்னா ஒண்ணு கண்ணு முன்னாடி நிரூபிக்கத்தக்கதா இருக்கணும். கண்ணு முன்னாடி நிரூபிச்சா இந்த குர்ஆன் ஆதாரம் கேட்க மாட்டோம். ஒரு ஆள் கேட்கிறாரு, நான் பேசுறேன், திரும்பி பாக்குறாரு, பதில் சொல்றாரு, ஆதாரம் கேட்க கூடாது. அவர் தான் கேட்கறது நமக்கு தெரியுது. ஆனால் ஒருத்தர் கேட்பாரே இல்லன்னு நமக்கு டவுட்டா இருக்குது, அந்த ஆதாரமும் இல்ல, அந்த பாத்தியங்களுக்குள்ள இல்ல, அதை பத்தி பேசினா என்ன செய்யணும்? கொண்டாந்து காட்டுன்னு கேட்போம். ஒன்னு ஆளை கொண்டாந்து காட்டு, இல்லன்னா அல்லாஹ் ரசூல் சொன்னாங்கன்னு காட்டுன்னு கேட்போம். இப்ப இறந்து போன ஆளுக்கு கேட்கறாங்கிறத வந்து அறிவை கொண்டு கண்ணை கொண்டு ப்ரூவ் பண்ண இயலுமா? காதை கொண்டு ப்ரூவ் பண்ண இயலுமா? நம்ம கையை கொண்டு ப்ரூவ் பண்ண இயலுமா? நம்ம பகுத்தறிவு கொண்டு அவர் கேட்கிறாருன்னு ப்ரூவ் பண்ண இயலுமா? சயின்டிபிக்கா வச்சு ப்ரூவ் பண்ண இயலுமா? இயலாது. அதுக்கான இயல்பா அல்லாஹ் ரசூல் சொல்லிட்டு நாங்க இதெல்லாம் கேட்க மாட்டோம். அந்த மாதிரி ஆதாரம் இல்ல. 6 அறிவுல அடங்கக்கூடிய விஷயமா அது இல்ல. 6 அறிவுல அடங்காத ஒரு விஷயத்தை நம்ம சொல்வதாக இருந்தால், அது முஸ்லிமாக இருந்தால், முஸ்லிம் அல்லாதவனா சொல்லவே கூடாதுவான். முஸ்லிமாக இருந்தால் குர்ஆன் இருந்தா நம்ம சொல்லலாம். காபிரா இருந்தான்னு வைங்க, 6 அறிவுல இல்லாட்டி இல்லதான் அவனுக்கு ஒரே வார்த்தையை முடிச்சிருவான். ஒரு முஸ்லிமுக்கு என்ன இருக்கு? 6 அறிவுக்கு மேல 7வது ஒரு நம்பிக்கை ஒண்ணு வேணும். 6 அறிவை நம்பணும், அதுக்கு மேல அல்லாஹ் ரசூல் சொன்னதை நம்பணும். 6 அறிவுக்கு அப்பாற்பட்டு இருந்தால் நம்பணும் நம்ம இருக்கிறது. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? 6 அறிவுக்கு அடங்குற விஷயமா இருந்தா உங்கள்கிட்ட நாங்க ஆதாரம் கேட்கவே மாட்டோம். இறந்தவர் கேட்கிறார் என்பது 6 அறிவுல அடங்குறதா? 6 அறிவுல வரக்கூடியது இல்ல. உசுரோட உள்ளவங்க கேட்கிறாங்கிறது 6 அறிவுல அடங்கக்கூடியது. 6 அறிவுல கன்ஃபார்ம் பண்ணி குர்ஆன் ஆயத்து இல்லாமலே செக் பண்ணி சொல்லி போடலாம். குறைஞ்சபட்சம் ஒரு காது சிகிச்சை தரக்கூடிய ஒரு நிபுணத்தை கொண்டு காட்டினா என்ன செஞ்சிடறான், அதை பிடிச்சிடலாம். அதெல்லாம் இதெல்லாம் நீங்க பார்த்துக் கொள்ள வேண்டும். அதனால வந்து இதெல்லாம் நாங்க சொல்லி இருக்கிறோம். அல்லாஹ் வழங்கினாங்கிறீங்க, ஆதாரம் தரல. என்ன சொல்றீங்க? ஜன்னத்துல விளம்பரம் கொடுத்தீங்க, உணவுல கொடுத்தீங்க அப்படின்னீங்க. சில நிலைப்பாடுகளை மாத்தி பேசுனீங்க, எங்கேயுமே கேள்விப்படாத விஷயமா இருக்கு. நிலைப்பாட்டில் நின்று கொண்டு பல மாதிரி பல்டி அடிச்சா கூட சின்னதா எடுத்துக்கொள்ளலாம். தலைப்பையே மாத்தினீங்க. சொன்னது சொல்லல நீங்க, சொல்லாத சொன்னீங்க, அது அந்த அர்த்தத்தை சொல்ல நீங்க, இல்ல அந்த அர்த்தம் தப்புன்னு நீங்க சொன்னீங்க, நீங்களே மறுத்தீங்க. இது மாதிரி எல்லாம் குழப்பங்கள்லாம் செஞ்சீங்க. அதனால நீங்கள் இறந்தவர்கள்ட்ட நீங்க கேட்பதன் மூலமாக இறைவனுக்கு இருக்கிற அதே மாதிரியான கேட்கும் திறன் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் நம்புகிற காரணத்தினால் நீங்கள் அப்பட்டமான முஷ்ரிக்குகள் தான். முஷ்ரிக் என்று ஆன பிறகு அவங்க பிதஅத்வாதியா இல்லையாங்கிற தேவையே இல்லை. முஷ்ரிக் செய்கிற சுன்னத்தான காரியத்துக்கு அல்லாஹ்ட்ட கூலி கிடைக்காது. முஷ்ரிக் என்பதை தெளிவாக நினைஞ்சிருச்சு, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய நிரூபிக்கப்பட்டு விட்டது.